அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எவ்வளோதான் ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் பத்துறதே இல்லை. இப்படி ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு 3/4 லிட்டர் பாலை தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து காய்ச்சிக்கலாம். பால் ஒரு கொதி வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு கொதிக்கிற பாலில் ஊற்றி நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா 3லேருந்து 4 நிமிஷத்தில் அது நல்லா வெந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் இதில் எல்லாருக்குமே வாழைப்பழம் போட்டு சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 3 வாழைப்பழம், ஒரு ஹாஃப் ஆப்பிள் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன். இது ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே இன்னொரு பவுல் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.